என்னம்மா டைவர்ஸ் கேட்டு வந்திருக்க? உன் புருஷன் குடிச்சிட்டு அடிப்பாரா? மாட்டார். டவுரி ஏதாவது கேட்டு டார்ச்சர் பண்றாரா? அதெல்லாம் கிடையாது மேடம். பின்ன வேற பொண்ணோட சகவாசம், இல்லீகல் கனெக்ஷன், ரேசு சூது இப்படி ஏதாவது? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அப்போ டைவர்ஸ் கேட்டு வர்ற அளவுக்கு என்னதான் பிரச்சனை? அவன் என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான். முதல்ல பொண்ணு பார்க்க வந்தப்போ நான் வெக்கப்பட்டு குனிதடா. வந்த உடனே பாக்கெட்ல இந்த 10 ரூபா கீழே விழுந்துருச்சு. அதான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன், கிடைக்கல. கொஞ்சம் நவுரு. 2 வண்டியில ஆரம்பிச்சவரு இப்ப 6 வண்டி வச்சிருக்காருல. எப்படி ரொம்ப சிம்பிள். 2 வண்டி ராத்திரி ஷெட்ல வச்சு பூட்டிடுவேன், காலைல குட்டி போட்டுரும். பின்ன என்னம்மா, என்னுடைய கடின உழைப்பு. நிறைய ரெகுலர் கஸ்டமர் இருப்பாங்க போல இருக்கே. சேச்சே, நம்ம வண்டியில ஒரு தடவை ஏறின கஸ்டமரு இன்னொரு தடவை ஏறினதா சரித்திரமே கிடையாது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கஸ்டமரு. ஆனா ஒரே ஃபேமிலில பல கஸ்டமர் கிடைப்பாங்க. என்னதான் சொல்லுங்க, வர விலைவாசி ஏறினதால வண்டிங்க சைஸே சுருங்கி போச்சு. ஏன் ஹைட்டுக்கு எனக்கே தலையிடிக்குனா பாருங்களேன். ஆனா நம்ம வண்டியில அந்த பிரச்சனை கிடையாது. நீங்க காலை நீட்டி நல்லா தாராளமா படுத்துக்கலாம். என்னதான் வசதி இருந்தாலும் குறை சொல்றதுக்குன்னு சில பேர் இருப்பாங்களே. அதெல்லாம் மத்த வண்டியில. நம்ம வண்டியில ஏறினதுக்கு அப்புறம் வாயே திறக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பேச்சு மூச்சே இருக்காதே. நீங்க சொல்றத பார்த்தா அவர் எதுவும் தப்பா பேசின மாதிரி தெரியலையே. இவ்வளவு நேரம் வந்தால் வண்டின்னு சொன்னது டிராவல்ஸ் காரோ கால் டாக்ஸியோ இல்ல. அடையாறுல போய் பாடி ஏத்திட்டு பெசங்களை திரும்பி இறக்கிடு. 4:30 மணி பவர் கட் ஆயிடும், அதுக்குள்ள முடிச்சிடு. டேய் சைனா, இங்க வா. நேத்து சில்லுன்னு கிட்ட 4 பீர் வாங்கி ஐஸ் பாக்ஸ்ல வச்சேன். அந்த பாக்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்கானுங்க. போனது கீழே இருக்கும், 10 ரூபாய் எடுத்துட்டு வந்துரு. எவனா சாப்பிட்டு வந்து குடிச்சிட போறடா. போ சீக்கிரம் போ. சரிம்மா, அதுவும் ஒரு தொழில் தானே. சம்பாதிக்கிறதோட சேர்த்து சர்வீஸும் பண்றாருன்னு நினைச்சுக்க. சலூன் கடைக்காரங்க கூட தான் கத்தியை வச்சு சம்பாதிக்கிறாங்க. அதுக்குன்னு அந்த கத்தியில இவ காய்கறி வெட்டுறாங்க. எதுக்கு யூஸ் பண்றதுன்னு இல்ல. இது உங்களுக்கு அநியாயமே தெரியல. தலை பிரசவத்துக்கு போற பொண்ணை இப்படி பொண்ண வண்டியில ஏத்துறீங்களா? ஆம்புலன்ஸ் போன் பண்ண வேண்டியதானே. அவனுக்கு ஓட்டல போற வழியில குழந்தை பிறந்துடும். என் பொண்ணை வண்டியில 10 ரூபாய் கொண்டு போறேன். நீங்க நவுங்க. குளுங்கல்ல ஆஸ்பத்திரி கூட போகாம வண்டியிலே பிரசவம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என் பொண்ணு ஸ்கூல்ல அவளை எல்லாரும் பொண்ண வண்டியில பிறந்த பொண்ணுன்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சைலன்ஸ். எங்க சார் உங்க கிளையண்ட்? அது வந்து மேடம், சிட்டியில பன்னி காய்ச்சல் பரவி இருக்கனால என் கிளையண்ட் கொஞ்சம் பிஸியா இருக்கிறாரு. அடுத்த வாய்தாவுக்கு கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணிடுவார். இப்படியே ஏதாவது சொல்லி 6 வாய்தாவுக்கு வரல. உங்க கிளையண்ட்டுக்கு ஸ்பீக்கர் ஆன் பண்ணி ஃபோன் பண்ணுங்க. ஹலோ சார், நான் லாயர் ரங்கசாமி பேசுறேன். நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? ஏன் ஜட்ஜமா கூப்பிடுறாங்க சார். ஏம்பா, ஆள் வரலாம் வேற கேஸ் பார்க்க சொல்ல வேண்டியதானே. ஃபோன் பண்ணி கூப்பிடுற அளவுக்கு புது கேஸ் கிடைக்காம போர் அடிச்சா அவன் புருஷன் டைவர்ஸ் பண்ணிட்டு அந்த கேஸ் நம்ம அட்டெண்ட் பண்ண சொல்லு. ஓ, இந்த வக்கீல் விட மாட்டார் போல. ஹலோ